தமிழ்நாடு முதலமைச்சர் இழிச்சவாயனா அல்ல கேடு கட்டவரா? ஒரு முதலமைச்சரை பார்த்து வா என்று சொல்றது, அப்புறம் வேண்டாம் என்று சொல்றால் உன் வீட்டு கிள்ளுக்கிறையா? ஜோசப் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் அல்லவா? உண்மையிலே தமிழர் இந்த முறையில் ஜோசப் விஜய்க்காக நான் வருத்தப்படுகிறேன். அப்படி சொன்ன கர்நாடக சிவகுமாரை நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் பலமாக நான் கண்டிக்கிறேன். என்ன தருணால் எம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய், எம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகத்தில் போறதுக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆபத்து ஏற்பட்டால் தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உட்பட 8 கோடி பேர் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம். தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு பங்குபடி போறது தைரியம் இருக்கிறதா? ஆனால் பாபா என்று கூப்பிட்டு விட்டு இப்ப நீ வராதுன்னு சொல்ற. தமிழ்நாடு முதலமைச்சர் இழிச்சவாயனா அல்ல கேடு கட்டவரா? ஒரு முதலமைச்சரை பார்த்து வா என்று சொல்றது, அப்புறம் வேண்டாம் என்று சொல்றால் உண்மையிலே தமிழர் இந்த முறையில் ஜோசப் விஜய்க்காக நான் வருத்தப்படுகிறேன். அப்படி சொன்ன கர்நாடக சிவகுமாரை நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் பலமாக நான் கண்டிக்கிறேன். என்ன தருணால் எம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் எதிர்கட்சியாக இருக்கலாம், நீ வா என்று சொல்வது, பிறகு வர வேண்டாம் என்று சொல்வது என்ன உன் வீட்டு கிள்ளுக்கிறையா? ஜோசப் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் அல்லவா? ஆனாலும் ஜோசப் விஜயை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இப்படி பேசாம வாய் மூடி மௌனமா எதையுமே செய்ய மாட்டேன். ஸ்டுடியோவில் தான் நான் எல்லாம் நடிப்பேன். ஆனா இங்க நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கேவலமா இருந்தா எப்படி இருக்கும்? சரி, அவரு தான் ஸ்டுடியோவில் நடிக்காருன்னா அமைச்சர்கள் எங்க போய் இருக்கிறாங்கன்னா அந்த அமைச்சர்கள் போறா என்ன பண்ணா தியேட்டர்ல இருந்து அழுதுட்டு இருக்கான். விம்மி அழுதான். எதுக்குப்பா அழுதான்னா எங்க தலைவர் இப்பதான் இனிமேல் நடிக்க மாட்டாங்க. இனிமேல் நடிக்கலன்னா இவனுக்கு என்ன அழுது வந்ததுன்னு தெரியல எனக்கு. அதே ஊர்ல தூத்துக்குடியில லாக்அப் டெத்ல ஒரு மரணம். அந்த ஊர்ல போய் அந்த ஆளை அவங்களே பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லலாம்னு பார்த்தா சினிமா தேட்டர்ல போயிட்டு அப்படியே போயிட்டான். நாங்க கருப்பு மரணம் எல்லாரும் போய் பார்த்த உடனே அது பேர் மறுநாள் எல்லாரும் போறாங்க. அப்ப அந்தம்மா சொல்லுது, நீ எதுக்குங்க வந்தீங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவங்கள், 2 நாளைக்கு ஒரு முறை 5 படுகொலைகள், லாக்அப் டெத் மரணங்கள் இந்த ஆட்சியில 70 நாளைக்கு தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டது. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை விடுத்து காவிரி உரிமை பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம். ஆனால் அதற்கு வழியே இல்லை, தொடர்ந்து போராடுவதற்கு வழி இல்லை. உபரி நீர் கருப்பு முருகானந்தம் சொல்லிக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.